உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி நகர் பகுதியில் காரும் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அப்துல் சலாம். விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக தர்ஷினி, சிங்கமனரி நகர் பகுதியில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய பயங்கர விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த முதியவர் படுகாயமடைந்து சிங்கமனரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் பதபதப்பை ஏற்படுத்தியுள்ளன. பழனியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் பிள்ளையார்பட்டியில் சாமி தரிசனம் செய்ய காரில் வந்தனர். தரிசனத்தை முடித்துவிட்டு இன்று மதியம் பழனியை நோக்கி திரும்பிய போது சிங்கமனரி நகர் பகுதியில் செல்வராஜ் என்பவர் காரை ஓட்டி வந்தார். அதே சமயம் எதிர் திசையில் தவறான பாதையில் சிங்கம்புணரி கூட்டுறவு வங்கியில் பணிபுரியும் ராஜகோபால் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அப்போது ஓரமாக வந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனத்துடன் வேகமாக மோதியது. இந்த மோதலில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டதில் ராஜகோபால் படுகாயமடைந்தார். விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக உதவிக்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் ராஜகோபாலை சிங்கமுனரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த சிங்கமுனரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை தொடங்கினர். விபத்திற்கான காரணம் இருசக்கர வாகனம் தவறான பாதையில் வந்ததா அல்லது காரின் வேகமா என்பது குறித்து காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த விபத்து சாலை பாதுகாப்பு மற்றும் வாகனங்களை கவனமாக இயக்க வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் உணர்த்தியுள்ளது. பொதுமக்கள் சாலை விதிகளை மதித்து தவறான பாதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என சிங்கமுனரி காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.